ஒரு காரியத்தை சொல்றேன். எந்த இடத்துல இருந்தாலும் சரி பரிசுத்தத்தை ஆண்டவர், நான் உங்களுக்கு யாரையும் குற்றப்படுத்தல. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க தேவன் தங்குகிற ஆலயம். அவர் ஆவியை மட்டும் பார்க்கல, ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணையுமே சேர்த்து பார்க்கிறாரு. உங்க சரீரம் தான் என்னது? நீங்க அவரை ஆராதிக்க போற சரீரம் அசுத்தமா தேவையில்லாத காரியங்கள் சாப்பிட்டு நம்ம சரீரத்துக்குள்ள இருக்க கூடாது. நீங்க தேவனுக்கு பிரியம் இல்லாம ஒரு ஹான்ஸையோ ஒரு சிகரெட்டையோ பிடிச்சிக்கிட்டு நீங்க உள்ள உட்கார்ந்துக்கிட்டு என்னதான் ஆராதிச்சாலும் அந்த ஆராதனை கேட்கப்படாது, வேஸ்ட். வாயிலிருந்து வர்ற வார்த்தை அவர் காதுக்குள்ள போகும்போது அப்படியே ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தை மாதிரி இருக்கும், தள்ளி விட்டுருவாரு. என் வாய் சரியா இருக்கணும், என் வாயில கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இங்க உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசுறது வேஸ்ட். வாயை திறந்து வாய் ஒரே துறவிலிருந்து ரெண்டு வராது. ஒன்னு நல்ல நீர் வரும், இல்லைன்னா கெட்ட நீர் வரணும். அப்போ நல்ல நீரும் கெட்ட நீரும் சேர்ந்து வருதுன்னா எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், ஒரு எச்சரிப்பின் சத்தமா நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா இருந்துக்குங்க. வாகனத்துல போகும்போது ஞானம் பறக்காதீங்க. பறந்து போட்டு எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி ஆண்டவர் கொண்டு போய் என்ன தள்ளி விட்டுறான்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்கிறாரு. நான் இன்னைக்கு எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஞானம் வாகனத்தை ஓட்டும் போது வாகனத்தை ஓட்டுங்க, பல ஞாபகம், வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது வேண்டாம் உங்களுக்கு. சரியா ஓட்டுங்க, பிரச்சனை வராது. பிசாசுடைய தந்திரமே உங்களை பாஸ்டா ஓட்ட வைக்கணும், உங்களை குழப்பத்தை உண்டு பண்ணணும், உங்களை கோபத்தை உண்டு பண்ணணும், நீ போய் எங்கேயாவது விட்டுறணும். அது அவன் திட்டம், அதுக்கு நீங்க அடிபடியாத. வாகனத்தை எடுக்கும்போது ஜோம் பண்ணிட்டு வாகனத்தை எடுங்க. சபையில் வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருக்குமே சொல்றேன், வாகனத்தை எடுக்கும்போது ஜோம் பண்ணிட்டு எடுங்க. வாகனத்தை ஸ்பீடா ஓட்டாதீங்க, ஸ்பீடா ஓட்டாதீங்க, நார்மலா ஓட்டுங்க. வேகம் வேகம் அல்ல. ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரை குறை சொல்ல எல்லாத்துக்கும் குறை சொல்ல முடியுமா? நான் தப்பு பண்ணி போட்டு எல்லாத்தையும் நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அவர் நான் தூதர்களை அனுப்பி கட்டளையிட்டு அவர் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எதேர்ச்சியாக நடக்கிற அநேக சம்பவங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு.